இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது ஒரு பெரும்பாலான ஸ்திரீ உதிரி போக்கினாலே பலவீனப்பட்டு அநேக இடங்களுக்கு போய் சுகம் பெறாதபடி இருந்தார். அப்பொழுது இயேசு கூட சீசர்களும் அநேக ஜனங்க வந்து கொண்டிருக்காங்க. இயேசுவை காண முடியல. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அந்த அபிஷேகம் அவளுக்குள்ள கடந்து வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய தேவ ஜனமே, அந்த மகள் விசுவாசத்தோட நான் இயேசுவை தொட்டாலும் அங்கேயே நான் தொட்டாலும் அந்த அபிஷேகம் கடந்து வந்தது. உடனே சுகத்தை தேவன் கொடுத்தார். 100க்கு அதிபதியான மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்த மனிதன் தன் வேலைக்காரன் மிகுந்த பலவீனத்தில் மரணக்கட்டில் இருக்கும் போது, இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வர, நான் பாத்திரம் இல்லப்பா, ஆனால் என் வேலைக்காரன் மரண தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னவனே இயேசுவே ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையான மனுஷனை பார்க்கன்னு சொல்லி, உன் நம்பிக்கையோடு போ, உன் வேலைக்காரன் சுகமாவான்னு சொன்னவனே இந்த 100க்கு அதிபதி நேராக போய் அவனுடைய வேலைக்காரனை பார்க்குறான். பார்த்தவனை துள்ளி எந்திரிச்சு கதை கொடுக்குறான். இதுதான் விசுவாசமாய் செய்கிற காரியம். பதறாரே, விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். அப்போ நீங்கள் அந்த விசுவாசமான அறிக்கையை மட்டும், தேவன் என்னை தொடுவார், என்னை தப்புவிப்பார், என்னை விடுதலை கொடுப்பார், என் வியாதி நீக்குவார், இந்த வசனத்தை பேசும்போது கத்தை கொடுப்பார். நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது, ஆண்டவரே கடந்த வாரப்பட்ட துயரத்தை மாற்றுங்கப்பா, கடங்கார போன வாரம் வந்தப்பா, இனிமேல் அந்த கடங்கார வரக்கூடாது, நான் வியாதியோடு போகிறப்பா, நான் சபையில் கால் வைக்கும் போது, இந்த வாரம் நான் ஆலயத்துக்கு போகும்போது அந்த சுகப்பெற்ற வல்லமை எனக்கு கொடுங்க சொல்லி ஜெபத்தோடுங்க. யோவான் 14:14 கத்த சொல்லுங்க, என் நாமத்தில் நீ எதை கேட்குற பெற்றுக்கொள்ளுமே நான் சொல்கிறார். நிச்சயமாக தேவன் உங்களை அற்புத சக்தியாக கத்தர் மாற்றி கொடுப்பார். இன்னைக்கு அந்த விசுவாசமான அறிக்கை பேசும்போது உங்களையும் கத்தர் அற்புதம் பெரும்படியாக தேவன் செய்து கொடுப்பார்.